வணக்கம். தமிழ்நாட்டோட வானிலை இப்போ ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விசித்திரமான கட்டத்துல இருக்கு. ஒரு பக்கம் கடல்ல புயல் வருமான்னு ஒரு டென்ஷன், இன்னொரு பக்கம் அடேங்கப்பா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததாத அளவுக்கு ஒரு உக்கிரமான குளிர். சோ இது ரெண்டுல என்னதான் நடக்க போகுது, வாங்க கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே மனசுல ஓடிட்டு இருக்கிற ஒரே கேள்வி இதுதான். டிசம்பர் கடைசியில நிஜமாவே ஒரு புது புயல் உருவாக போகுதா? அதுக்கான சான்சஸ்லாம் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாமா? வாங்க. ஓகே, முதல்ல இந்த வரப்போற புயல் சிஸ்டம் பத்தி பாத்திரலாம். வங்கக்கடல்ல ஒரு புதுசா ஒரு லோ பிரஷர் ஏரியா, அதாவது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறதுக்கு ஏத்த மாதிரி ஒரு சூழல் இப்போ ஃபார்ம் ஆயிட்டு வருது. இந்த சிஸ்டமோட டைம்லைனை கொஞ்சம் பாருங்க. டிசம்பர் 30-31 வாக்குல வங்கக்கடல்ல ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகலான்னு சொல்றாங்க. ஆனா அதோட ரூட் எப்படி இருக்கும், அது எவ்ளோ தீவிரமா இருக்கும், இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் நமக்கு ஜான்வரி ஸ்டார்டிங்ல தான் தெரியும். சோ ஒன்னு மட்டும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப ஒரு ஆரம்ப கட்ட கணிப்பு தான். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சிஸ்டம் எங்க ஃபார்ம் ஆகுதுங்கிறது தான். இது நம்ம சென்னைக்கு பக்கத்துலலாம் இல்ல, கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் தள்ளி அந்தமான் கிட்ட உருவாகுது. இது இப்போதைக்கு நமக்கு ஒரு சின்ன நிம்மதியை கொடுக்குது, ஏன்னா அது நம்ம கடற்கரையில இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கு. அப்போ முக்கியமான பாயிண்டே இதுதான். இந்த சிஸ்டம் உருவானா கூட அது தமிழ்நாட்டை நோக்கி வருமா வராதா, இதுதான் இப்போ இருக்கிற $1,000,000 கொஸ்டின். அதனுடைய பாதை எந்த டைரக்ஷன்ல இருக்கும்னா நாம அடுத்த சில நாள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். விஷயத்த ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, வரப்போற புயல் பத்தி பார்த்தாச்சு. இப்போதைக்கு தமிழ்நாட்டுல மழையோட நிலைமை என்னன்னு பாத்திரலாம். போன சில நாளா பெஞ்ச கனமழை இப்போ கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது. ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, போன 2 நாளா பேஞ்ச அந்த ஹெவி ரெயின்ஸ் தமிழ்நாட்டுல நிறைய மாவட்டங்கள்ல இப்போ ஸ்டாப் ஆயிடுச்சு. நிறைய இடங்கள்ல லைஃப் நார்மலுக்கு திரும்ப ஆரம்பிச்சிருக்கு. ஆனா மழை முழுசா நின்னுடுச்சுன்னு சொல்லிட முடியாது. குறிப்பா டெல்டா மாவட்டங்கள், அப்புறம் மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் மாதிரி தென் மாவட்டங்கள்ல இருக்கிறவங்க கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு விட்டு விட்டு லைட்டா மழை பெய்ய சான்ஸ் இருக்கு. எப்போதான்ப்பா முழுசா வெயில் வரும்னு நீங்க கேக்குறது புரியுது. வர டிசம்பர் 19, 20 தேதிகள்ல தமிழ்நாட்டுல பெரும்பாலான இடங்கள்ல வெயில் அடிக்க ஆரம்பிச்சிடும்னு எதிர்பார்க்கலாம். சரி, இப்போ 2வது பெரிய டாபிக் வருவோம். இது மழைய பத்தினது இல்ல, குளிர பத்தினது. தமிழ்நாட்டை ஒரு அப்நார்மலான, ரொம்ப தீவிரமான ஒரு குளிராலை தாக்கிக்கிட்டு இருக்கு. இந்த குளிர் எவ்வளோ அதிகம் சொன்னா, நம்ம டெல்லி, பஞ்சாப் மாதிரி நார்த் இந்தியால ஃபீல் பண்ற குளிர் இப்போ நம்ம தமிழ்நாட்டுல ரெக்கார்டாக ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயத்த பார்த்ததே இல்ல. இந்த வித்தியாசத்தை நீங்களே பாருங்க. சாதாரணமா குளிர்காலத்துல அதிகாலையில டெம்பரேச்சர் ஒரு 18 20 டிகிரி இருக்கும். ஆனா இப்போ உள் மாவட்டங்கள்ல 14 16 டிகிரி வரைக்கும் பதிவாகுது. இது ஏதோ சும்மா 1 டிகிரி 2 டிகிரி கம்மியாகிறதில்ல. இது ரொம்பவே முக்கியமான ஒரு சேஞ்ச். பொதுவா குளிர்காலத்துல நார்மல் டெம்பரேச்சரை விட ஒரு 2 இல்லனா 3 டிகிரி தான் கம்மியாகும். ஆனா இந்த தடவை அப்படி இல்ல. நார்மலை விட 4 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கீழே போயிருக்கு. அந்த எக்ஸ்ட்ரா 1 டிகிரி குறைஞ்சது தான் நாம இப்போ ஃபீல் பண்ற இந்த கடும் குளிருக்கு மெயின் ரீசனே. குறிப்பா சொல்லணும்னா சேலம், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தர்மபுரி மாதிரி உள் மாவட்டங்கள், அப்புறம் நீலகிரி, கோயம்புத்தூர் மாதிரி வெஸ்டர்ன் காட்ஸ் ஒட்டி இருக்கிற மாவட்டங்கள்ல குளிர் ரொம்ப அதிகமா இருக்கு, பனியும் நிறைய இருக்கு. சோ இந்த மாவட்டங்கள்ல இருக்கிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஓகே, புயல் சிஸ்டம் பத்தியும் பார்த்தாச்சு, இந்த குளிர் அலை பத்தியும் பார்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அடுத்த சில வாரங்களுக்கு நாம என்ன எதிர்பார்க்கலான்னு ஒரு தெளிவான சம்மரி பாத்திரலாம் வாங்க. அப்போ அடுத்த சில வாரங்களுக்கு என்ன நடக்கும்? சிம்பிளா சொல்லணும்னா 3 விஷயம்தான். 1, மழை கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். 2, இந்த ஹெவியான குளிரும் காலையில இருக்கிற பனிமூட்டமும் கண்டினியூ ஆகும். 3, வடகிழக்கு பருவமழை இன்னும் முடியல, அது பொங்கல் வரைக்கும் அதிகாரப்பூர்வமா தொடரும். சோ இப்போ நாம ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான ஒரு கட்டத்துல இருக்கோம் இல்லையா? ஒரு பக்கம் கடல்ல புயல் உருவாகுது, இன்னொரு பக்கம் நிலத்துல இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு குளிர் வாட்டி எடுக்குது. வரப்போற நாட்கள்ல இதுல எது ஜெயிக்க போகுது, புயலா இல்ல இந்த குளிரா? வாம வெதர் அப்டேட்ஸை தொடர்ந்து பாப்போம்.